ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அஃபினிட்டி ப்ரொபகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃபில் என்ன இருக்குன்ட்டு பார்த்துருவோம். Affinity propagation is a clustering algorithm that identifies cluster by passing messages between data points. It does not require the number of clusters to be pre-specified. The algorithm works by exchanging two types of messages, responsibility and availability. The process iterates until clusters are formed around the most suitable exemplars. ஏதாச்சும் புரியுதா? என்ன சொல்ல வராங்கன்னா அஃபினிட்டி ப்ரொபகேஷன் என்பது ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் மத்தியில் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி கிளஸ்டரை ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஒரு கிளஸ்டரிங் அல்காரிதம் தான் இந்த அஃபினிட்டி ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ்லாம் நான் கொடுக்க தேவையில்ல. அதாவது நம்ம வந்து கேமின்ஸ் அல்காரிதத்தில் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் 5 அந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஆனால் இந்த அஃபினிட்டி ப்ரொபகேஷனுக்கு நம்பர் ஆஃப் கிளஸ்டர் பிஃபோராக கொடுக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஃபைண்ட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் 2 டைப்ஸாக வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுது சொல்கிறாங்க. இது வந்து இட்டரேஷன் மூலம் கிளஸ்டரை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்றாங்க. தென் நம்ம கோடிங்கில் போவோமா? இது எல்லாம் நம்ம டிஃபால்ட்டாக இம்போர்ட் பண்ணுற லைப்ரரிஸ். தென் இதில் வந்து sklearn டாட் கிளஸ்டர் இம்போர்ட் அஃபினிட்டி ப்ரொபகேஷன் இருந்தால் மட்டும் போதும். ஸோ ஓகே, இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம எல்லா அல்காரிதத்துக்கும் பண்ணுறன்றதுனால இதுக்கும் டோட்டலாக மொத்தமாக இம்போர்ட் பண்ணியாச்சு. தென் டேட்டா செட் ஈக்குவல் டு பிடி டாட் ரீட் சிஎஸ்வி அப்படின்றது என்னென்னா பாண்டாஸ் பிடின்னு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இங்கே பாண்டாஸை தான் நம்ம பிடின்னு கொடுத்துருக்கோம். மால் கஸ்டமர் நம்மளோட டேட்டா செட்டோட ஃபைல் நேம் தான் மால் கஸ்டமர்ஸ் டாட் சிஎஸ்வி. இந்த ஃபைலை வந்து நம்ம பாண்டாஸ், அதாவது பாண்டாஸ் என்னன்னா அதோடைய வேலை என்னன்னா ஃபைலை ரீட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் பாண்டாஸ். இந்த மால் கஸ்டமர்ஸ் அப்படின்ற ஃபைலை வந்து ரீட் பண்ணி அதை வந்து டேட்டா செட்ன்ற நேமில் நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். தென் டேட்டா செட்டில் என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். அதாவது இந்த மால் கஸ்டமர்ஸ் இந்த ஃபைலில் டேட்டா செட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது டேட்டா செட்டில் இந்த டேபிள் இருக்குது, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. தென் எக்ஸ் ஈக்குவல் டு டேட்டா செட் அயோலாக்னா என்னன்னா இங்கே கோலன் இருக்கா, இந்த கோலன் என்ன சொல்லுதுன்னா 200 ரோஸையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. இங்கே கமா வச்சு இங்கே இன்னொரு கோலன் கொடுத்தோமா 5 காலத்தையும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இல்லை, எனக்கு 5 காலம் தேவையில்லை, ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் மட்டும்தான் அது தேவை, ஆனால் 200 ரோஸும் தேவை அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது ரோஸு, செகண்ட் இருக்கிறது காலம். அதனால நம்மளுக்கு 200 காலம் தேவை, 200 ரோஸ் தேவை. அதனால ஃபஸ்ட்டு நம்ம கோலன் கொடுத்துட்டோம். தென் கம்மா போட்டு நம்மளுக்கு எந்த தேவையான பர்டிகுலரான காலமை நம்ம இப்போ எடுக்க போகிறோமோ அந்த காலம் எத்தனாவது காலமோ அதை மட்டும் நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணால் போதும். இந்த கஸ்டமர் ஐடி அதை விட்டுருங்க. ஜெண்டர், ஏஜ் 1 2 3 தேர்ட் காலம் ஃபோர்த்து காலம், அதாவது தேர்ட் காலம் ஃபோர்த்து காலம் மட்டும் நம்ம எடுத்துக்கணுன்ற மாதிரி கொடுத்தாச்சு. டாட் வேல்யூஸ் எதுக்குன்னா டாட் வேல்யூஸ் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து இந்த அரேன்ற மாடலில் வந்து கிடைக்கும். டாட் வேல்யூஸ் போடாமல் விட்டோம்னா இந்த 2 காலத்தையும் அப்படியே எடுத்துக்கும். இது நம்மளுக்கு இதை வச்சு இந்த ப்ரோக்ராமை வந்து அசைன் பண்ண முடியாது. தென் ஃபிட் மாடல் அதாவது இந்த எக்ஸை வந்து ரன் பண்ணாமல் விட்டாச்சு. கொஞ்சம் டாக்குமெண்ட் கொஞ்சம் பெருசாக வரும், அதனால ரன் பண்ணாமல் விட்டுட்டோம். ஏன்னா 200 ரோஸ் இருக்குல்ல, அதனால ரன் பண்ணாமல் விட்டுட்டோம்.
தென் ஃபிட் மெத்தட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த affinity டாட் ஃபிட் ப்ரிடிக்ட் எக்ஸ் அப்படின்னா நம்மளோட மாடல் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றது தான். இந்த மாடல் கிரியேட் ஆகிடும் ஃபிட் ப்ரிடிக்ட் எக்ஸ் இந்த ஸ்டெப்பு போட்டாலே நம்மளோட ப்ரிடிக்ஷன் பண்ண இந்த மாடலில் லேபிள்ஸில் சேவ் ஆகிடும். லேபிள்ஸில் என்ன இருக்குன்ட்டு இப்போ பார்ப்போம். அதாவது அரியன்டட் 2101 இந்த மாதிரி அவள் தான் நம்மளோட மாடல் வந்து இப்போ ஃபிட் ஆகிடுது. அதாவது கிரியேட் பண்ணியாச்சு மாடல். இன்புட்டை கொடுத்து நம்ம ரன் பண்ணோம்னா இந்த மாடல் வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நம்ம இப்போதைக்கு ரெடி பண்ணியாச்சு. தென் சூப்பர்வைஸ்ட் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் டேட்டா செட். அதாவது பிடி டாட் டேட்டா ஃப்ரேம்னா இந்த டேட்டா ஃப்ரேம் பிடி டாட் டேட்டா ஃப்ரேம்னு கொடுத்தாதான் இது அப்படியே லைன் பை லைனாக மாறாமல் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வரும். நம்ம டேட்டா ஃப்ரேம்னு கொடுக்கலனா அது கொலாப்ஸ் ஆகி அது ஏதோ கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டு வந்துடும். தென் இந்த டேட்டா செட்டை வந்து சூப்பர்வைஸில் சேவ் பண்ணுறோம். சூப்பர்வைஸில் இந்த லேபிள்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது இந்த காலத்தை வந்து நம்ம சூப்பர்வைஸ்ன்ற டேட்டா செட்டில் ஒரு கிளஸ்டர் குரூப்புன்ற ஒரு காலமை கிரியேட் பண்ணி அதுக்கு இந்த லேபிள்ஸை வந்து இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சராக கொடுக்க போகிறோம். தென் இந்த டேபிளை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இங்கே கிளஸ்டர் குரூப்புன்ற காலம் கிரியேட் பண்ணி சூப்பர்வைஸில் சேவ் பண்ணியாச்சு. இப்போ சூப்பர்வைஸில் என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். தெரியுதுங்களா? நம்ம புதுசாக கிரியேட் பண்ண கிளஸ்டர் குரூப் அதுக்கு இங்கே லேபிள்ஸ் அரே 2101 2101 அப்படின்ற இந்த இது இங்கே வந்துச்சு. 2101 2101ன்றது இதில் வந்து 200 ரோஸ் இருக்குங்க. தென் இம்போர்ட் சிபான் as எஸ்என்எஸ். அதாவது இங்கே சிபான் என்ன பண்ணணும்னா இதோடைய வேலை என்னன்னா இந்த கிராஃபை பிளாட் பண்ணக்கூடியது தான் இந்த சிபானோட ஒர்க்கு. அதாவது இந்த 2 லைன் இருக்கு இல்லையா, இந்த 2 லைனை பிளாட் பண்ணக்கூடிய வேலை தான் இந்த சிபானோட வேலை. தென் டேட்டா செட் ஈக்குவல் டு சூப்பர்வைஸ்டு எக்ஸ் சூப்பர்வைஸ்டு. அதாவது சூப்பர்வைஸ்டுன்ற நம்ம டேட்டா செட்டில் எக்ஸோடைய காலம் வந்து தேர்ட் காலமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். தேர்ட் காலம் ஆனுவல் இன்கம்ன்ற இதுதான் தேர்ட் காலம், எக்ஸுக்கு எடுத்தாச்சு. தென் சூப்பர்வைஸ்ன்ற டேட்டா செட்டில் ஒய் காலத்துக்கு ஃபோர்த்து காலம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஃபோர்த்து காலமும் எடுத்தாச்சு. தென் இந்த ஹியூ சூப்பர்வைஸ் டாட் காலம் 5 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது இந்த கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறது. இந்த 5th காலம் எடுத்து கிளஸ்டர் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு மல்டிபிள் கலரில் எத்தனை கிளஸ்டர் இருக்கோ அத்தனை கலரில் வந்து ஷோ பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஹியூனா இந்த கலரை வந்து எத்தனை கிளஸ்டர் இருக்கோ அத்தனை கலரில் நம்மளுக்கு கிளஸ்டராக கிரியேட் பண்ணோம். தென் ஃபிட் ஆர்இஜி ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கு இல்லையா, தென் அதுனா என்ன ஞாபகம் இருக்கா? ரிகர்ஷனை நம்ம சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஏன்னா நம்ம இங்கே ரிகர்ஷன் எதுவும் பண்ணலையே, இங்கே கிளஸ்டரிங் தானே இருக்குது. ஸோ நம்ம இங்கே ரிகர்ஷன் இல்லை, அதனால நம்ம ரிகர்ஷனை நம்ம சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால ஃபால்ஸ்னு கொடுத்தாச்சு. லெஜண்ட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றது என்னன்னா, அதாவது இந்த கிளஸ்டர் டேபிள் வரும், கிளஸ்டர் குரூப் இந்த 10 கலராக இருக்கு இல்லையா, நம்ம வந்து இங்கே எண்ணிட்டு இருக்க முடியாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த கிளஸ்டர் குரூப் எடுத்துட்டோம்னா டக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் எத்தனை கிளஸ்டர் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கிளஸ்டர் லெஜண்ட் ஈக்குவல் டு 2 அதில் வந்து ஃபால்ஸ் கொடுத்தோம்னா இந்த குரூப் வராது. தென் நம்மளுக்கு இந்த குரூப் தேவையில்லை அப்படின்னா நம்ம இந்த கோடை ரைட் பண்ணவே தேவையில்லை. தென் லெஜண்ட் அவுட் ஈக்குவல் டு ட்ரூன்னு இருக்கு இல்லையா, அது இருக்குன்னா நம்ம இதை போடலன்னா இந்த கிளஸ்டர் குரூப் கொஞ்சம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே வந்திருக்குங்க. இந்த இடத்துல நம்ம இது போட்டதுனால கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு. அதாவது ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இல்லை, லைட்டாக மைல்டான ஒரு மைன்யூட் சேஞ்ச் தான் இந்த இடத்துல இருக்கு. இந்த லெஜண்ட் அவுட் ஈக்குவல் டு ட்ரூ இதோடைய மைன்யூட் சேஞ்சஸ் தான் இங்கே தெரியுது. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அஃபினிட்டி ப்ரொபகேஷனில் வந்து கிளஸ்டரிங் இப்படி தான் 10 கிளஸ்டராக நம்மளுக்கு வந்து ஃபைன் பண்ணியிருக்கு. தென் நம்ம மீன் ஷிஃப்ட் கிளஸ்டரிங்கை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்ட்டு ரீட் பண்ணிவிடுவோம். Mean shift is a clustering algorithm that located the densest regions of data points to identify clusters
It is a non-parametric centroid-based algorithm that does not require specifying the number of clusters beforehand. The algorithm works by shifting each data points towards the mean center of the points within a certain radius called the bandwidth, iteratively moving points closer to areas with higher points density. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா புரியுதா? மீன் ஷிஃப்ட் அதாவது மீன் ஷிஃப்ட் என்ன என்பது ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் அதிகம் உள்ள இடத்தெல்லாம் வந்து காட்டக்கூடிய ஒரு அல்காரிதம் தான் இந்த மீன் ஷிஃப்ட் அல்காரிதம் சொல்றாங்க. தென் இது நான் பேராமெட்ரிக் மற்றும் சென்ட்ராய்டு பேஸ்ட் அல்காரிதமா இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிளஸ்டர் எண்ணிக்கையை வந்து இதுவும் நம்ம பிஃபரண்டா நம்ம சொல்ல தேவையில்ல. அதாவது கே மீன்ஸ்ல நம்மளாம் முன்னாடியே கொடுத்துருப்போம். மோஸ்ட் ஆஃப் த அல்காரிதம் வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கிளஸ்டர் பிஃபராக கொடுக்க தேவையில்லன்ற மாதிரி வரும் போல. ஓகே, பார்ப்போம். Then steps: choose a random points and define a window around it using bandwidth. Compute the mean of points inside the window. Shift the window to the mean. Repeat until convergence. கன்வர்ஜென்ஸ்னா நான் உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளைன் தரேங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு பேண்ட்வித் ஒரு சர்க்கிள் ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் கம்ப்யூட் த மீன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன்சைட் த விண்டோ. அந்த வட்டத்துக்கு உள்ள இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் மீனை கணக்கீடு. வட்டத்துக்கு உள்ள இருக்க இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் அதோடைய டிஸ்டன்ஸ், அதாவது அதோடைய மீனை கணக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தென் வட்டத்தை வந்து புள்ளியுடன் ஷிஃப்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இருக்கு. தென் இதை செயல்படுத்தி இட்டரேட்டிவ் முறையில் செய்யவும், அதாவது கன்வர்ஜென்ஸ் முறையில் இதை செய்யணும்னு சொல்றாங்க. கன்வர்ஜென்ஸ்னா என்னன்னா, அதாவது இங்க வந்து ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஃபுல்லா ஒரு மேக்னெட்டை வந்து ஈர்க்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள், அதாவது இரும்பு பீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன துகள்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த துகள்கள் எல்லாம் இந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டை நோக்கி இன்னர்ல வந்துச்சுன்னா இது கன்வர்ஜென்ஸுங்க. அதாவது வெளிப்புறத்துல இருந்து உள்புறத்துக்கு வந்தா இது கன்வர்ஜென்ஸ். தென் டைவர்ஜென்ஸ்னா என்னன்னா அதே எக்ஸ்பிளைன் பார்த்துருவோம். இங்கே சின்ன 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 ஒரு அயன் பீஸ் இருக்குன்னு வச்சுங்க. நம்ம கிட்ட பெரிய சைஸ் ஆஃப் மேக்னெட் இருக்குன்னு வச்சுங்க, இவ்வளோ பெரிய மேக்னெட். அப்போ என்ன ஆகும்னா உள்ள இருக்க இந்த துகள்கள்லாம் வெளியே போகும். அப்படின்றப்போ எல்லாமே மேக்னெட்டை நோக்கி போகுதுங்களா? அப்போ என்னன்னா வெளிப்புறத்துல இருந்து உள்புறம் வந்தா இது கன்வர்ஜென்ஸ், உள்புறத்துல இருந்து வெளிப்புறம் போச்சுன்னா இது டைவர்ஜென்ஸுங்க. அவ்வளோதாங்க. இந்த அல்காரிதம் எப்படி என்ன சொல்லுதுன்னா கன்வர்ஜென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் கிளஸ்டர் ஆர் ஐடென்டிஃபை வேர் பாயிண்ட்ஸ் convert to same means this algorithm is highly effectively in identifying arbitrarily shaped clusters. எப்போது டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரே புள்ளி நேர்ல வருதோ அப்போதான் இது கிளஸ்டரா கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. தென் இந்த அல்காரிதம் வந்து சர்க்கிளுக்கு வந்து பொருந்தக்கூடிய கிளஸ்டரை வந்து ஃபைண்ட் பண்ணக்கூடிய திறன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த மீன் ஷிஃப்ட் அல்காரிதம். தென் நம்ம
இதோடைய கோடிங் பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். ஃப்ரம் sklearn டாட் கிளஸ்டர் இம்போர்ட் மீன் ஷிஃப்ட் அப்படின்னு பார்க்குறது வந்து நம்மளுக்கு இந்த மீன் ஷிஃப்டோட லைப்ரரிஸ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். தென் ஃபிட் மீன் ஷிஃப்ட், அதாவது ஃபிட் மாடல் இது. பேண்ட்வித் ஈக்குவல் டு எஸ்டிமேட் பேண்ட்வித் எக்ஸ் குவான்டிட்டி, இது நம்ம கொடுக்குறது எதுன்னு தெரியல. ஓகே, அதே மாதிரி இது எல்லாத்தையும் கொடுத்து தான் ஃபிட் மாடல் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுது. தென் நம்மளுக்கு வந்து மாடல் கிரியேட் ஆகிடுது. நம்ம வந்து அஃபினிட்டி ப்ராபகேஷன் பார்த்த மாதிரி தான் அந்த அல்காரிதத்தில் அந்த கோடிங், டோட்டல் கோடிங்கில் இதை மட்டும் மாற்றினா போதும் இந்த அல்காரிதத்துக்கு. அதாவது இம்போர்ட் பண்ண போகிறோம், ஃபிட் மெத்தடை கால் பண்ண போகிறோம். இது ரெண்டு மட்டும் மாற்றினா போதும், மீதி எதுவுமே மாற்ற தேவையில்ல. இது வேற அசிங்கமாக இருக்குங்க. ஒரு நிமிஷம். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டில் சி பாண்ட் இருக்கு இல்லையா, அதை ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ஃபைன் பண்ணி எடுத்து கொடுத்த இந்த டயக்ராம் இது. கிளஸ்டராக இது பாருங்க, இது வந்து 3 கிளஸ்டராக தான் இது வந்து சூஸ் பண்ணியிருக்கு. 3 கிளஸ்டர் தான் இருக்குது இதில். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு மீன் ஷிஃப்ட் அல்காரிதத்தில் வந்த டயக்ராம். ஓகேங்க, நெக்ஸ்ட் நம்ம ஸ்பெக்ட்ரல் கிளஸ்டரிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே எதை கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுவோம். Spectral clustering is an advanced technical technique that uses the eigenvalues of a similarity matrix to perform dimensionality reduction before clustering in favor dimensions. This algorithm is particularly used for identifying clusters with complex structures, which are difficult to detect with traditional methods like k-means. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பெக்ட்ரல் கிளஸ்டரிங் வந்து சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸின் டைவர்ஜென்ஸை பயன்படுத்தி டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் செய்து ஒரு ஷார்ட், அதாவது குறைந்த குறைந்த பரிமாணங்களில் கிளஸ்டர் செய்ய ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக் தான் இந்த ஸ்பெக்ட்ரல் கிளஸ்டரிங் சொல்றாங்க. தென் இது வந்து இந்த கே-மீன்ஸ் அல்காரிதத்தை என்ன சொல்றாங்கன்னா, பாரம்பரிய கிளஸ்டரிங் மெத்தட் தான் இந்த கே-மீன்ஸ் அல்காரிதம்னு சொல்றாங்க. அதாவது இந்த கே-மீன்ஸ் அல்காரிதத்தால முடியாத ஒரு சிக்கலான ஒரு டேட்டா செட்டை கூட இதுல இந்த ஸ்பெக்ட்ரல் கிளஸ்டரிங் வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்க ஒரு காம்ப்ளெக்ஸான டேட்டா செட்டை கூட ஈஸியா இது வந்து ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்கா. Then spectral clustering is a especially power for data that form non-convex shapes or have complex partial distributions. இந்த அல்காரிதம் காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்பார்ட்டியல் ஸ்ட்ரக்சர் ஸ்பார்ட்டியல் ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்ட டேட்டாக்களை மிகச்சிறப்பாக ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா செட்டாக இருக்குது. தென் இதோடைய கோடிங் நம்ம பார்ப்போம். இதுக்கும் அதே தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ண போகிறோம். sklearn டாட் கிளஸ்டர் இம்போர்ட் ஸ்பெக்ட்ரல் கிளஸ்டரிங், இது வந்து லைப்ரரிஸுங்க இம்போர்ட் பண்ணியாச்சு. தென் ஃபிட் மாடல், நம்பர் ஆஃப் கிளஸ்டரை வந்து நம்ம இங்கே 3 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. சில அல்காரிதத்துக்கு மட்டும் நம்ம வந்து டிஃப்ரெண்டாக கொடுக்குறோம், சில அல்காரிதத்துக்கு நம்ம கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபைன் பண்ணிடுது. இது வந்து இந்த 3 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து ஃபிட் மாடல், அதாவது மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு. தென் நம்ம மாடல் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இது என்ன எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க, ரெண்டே கலர் தான். இது வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சி. எல்லாம் ஒரே கலர்ல இருக்குங்க. 3 கிளஸ்டரா இது
ஃபைண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் ப்ளூ கலரில் தான் மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் இதில் தான் இருக்குது. தென் க்ரீன் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் ஒரு ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் தாங்க இருக்குது. இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்பெக்ட்ரல் கிளஸ்டரிங்கில் வந்த நம்மளோட டேட்டா செட்டை யூஸ் பண்ணி அதுக்கு வந்த ஒரு கிளஸ்டர் அல்காரிதம் தான் இந்த அல்காரிதம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டிபி ஸ்கேன் கிளஸ்டரிங் பற்றி பார்ப்போம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு நம்ம இங்கே இருக்கிறத ரீட் பண்ணி தெரிஞ்சுப்போம். dbScan is a powerful clustering algorithm that groups together closely picked data points while making outliers as noise. It does not require specifying the number of clusters beforehand, making it effective for identifying clusters of arbitrary shapes and sizes. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த dbScan என்பது ஒரு டேட்டா பாயிண்ட்ஸை, அதாவது கச்சிதமான பகுதிகளில் சொல்றாங்க. அதாவது ரொம்ப கடினமான பிளேஸ், இந்த மாதிரி ஒரு பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு குரூப்பா எடுத்து இதை வந்து கிளஸ்டரா ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல அல்காரிதம் சொல்றாங்க. தென் இதுக்கும் நம்பர் ஆஃப் கிளஸ்டர் டிஃபரண்டா கொடுக்க தேவையில்ல அப்படின்னு இருக்குங்க. தென் எந்த வடிவத்துல இந்த டேட்டா செட் இருக்கோ அதே ஷேப்ல அதாவது சேஞ்ச் பண்ணாம இந்த கிளஸ்டரை ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் அல்காரிதம் தான் இந்த dbScan அப்படின்னு இருக்குங்க. தென் dbScan highly effective for discovering clusters to various shapes and sizes, especially when data includes noise. அல்காரிதம்ஸ் டேட்டா உள்ள நாய்ஸ், அதாவது டேட்டா செட்டில் உள்ள நாய்ஸான டேட்டா செட்டில் இருக்க ஒரு டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாய்ஸ் எப்படிப்பட்ட ஒரு வடிவத்தில் இருந்தாலும் அதை வந்து ஒரு மிகச்சிறப்பாக ஒரு கிளஸ்டரை ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தது தான் இந்த dbScan கிளஸ்டரிங்னு சொல்கிறாங்கங்க. தென் நம்ம இதை கோடிங் மெத்தட் வந்துட்டோம். இது இம்போர்ட் பண்ணுறது, தென் ஃபிட் மாடல் கிரியேட் பண்ணுறது. இதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போன அல்காரிதத்தில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம கொடுத்துருப்போம், இதுக்கு கொடுக்கல. ஓகே, ஃபிட் மாடல் கிரியேட் ஆகுது. நம்மளோட டேட்டா செட்டுக்கு வந்த ஒரு கிளஸ்டரிங் அல்காரிதம் தான் இது. ஆனால் ஒரே கலராக கிளஸ்டர் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகியிருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அல்காரிதம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளஸ்டரிங்கில் ஆப்டிக்ஸ் அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன சொல்லுதுன்ட்டு பார்ப்போம். ஆப்டிக்ஸ் இஸ் a density-based clustering algorithms that is an extension of dbScan. Unlike dbScan, which assigns points to specific clusters, optics provides a clustering order of the data points, which helps identify cluster of varying densities. இது என்ன சொல்ல வராங்கன்ட்டு இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆப்டிக்ஸ் என்பது dbScan-ஐ ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு டென்சிட்டி பேஸ்ட் அல்காரிதம் தான் இந்த ஆப்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
தென் டிபி ஸ்கேன் அன்லைக் ஆப்டிக்ஸ் டேட்டா பாயிண்ட்ஸை கிளஸ்டராக ஃபில் பண்ணுறதில்ல, வேற டேட்டா பாயிண்ட்ஸ் தான் கிளஸ்டராக இது ப்ரெசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது அதை நிறைய ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஒரு அடர்த்தி கொண்ட ஒரு இந்த மாதிரி அடர்த்தி கொண்ட ஒரு கிளஸ்டரை தான் அடையாளம் காண உதவுது. நிறைய எத்தனை இந்த அடர்த்தி இந்த மாதிரி இருந்தாலும் ஈஸியாக இது ஃபைண்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆப்டிக்ஸ் இஸ் எஃபெக்டிவ்லி இன் finding clusters of varying shapes and densities, making it suitable for complex data sets. அதாவது ஆப்டிக்ஸில் பல சர்க்கிள் மற்றும் அடர்த்தி கொண்ட கிளஸ்டர், அதாவது ரவுண்டாக நம்ம கிளஸ்டர் ஃபைண்ட் பண்ணுற இது எல்லாம் ஈஸியாக வந்து இதில் கிளஸ்டராக செயல்படுது. சிக்கலான டேட்டா அதான் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்கலான டேட்டா செட்லலாம் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சாரிங்க. தென் கோடிங், இது இம்போர்ட் மெத்தட், இது மாடல் கிரியேஷன். நம்மளோட டேட்டா செட்டுக்கு வந்த ஒரு கிளஸ்டர் டயக்ராம் தாங்க இது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 4 5 5 டைப்பாக நம்மளுக்கு வந்து கிளஸ்டர் வந்து ஃபைன் பண்ணியிருக்கு. 1 2 3 4 5 இருக்குங்க. ஆமாங்க, 5 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பிட்ஸ் கிளஸ்டரிங் பற்றி பார்ப்போங்க. பிட்ஸ் கிளஸ்டரிங். Bits is a hierarchical clustering algorithm that is particularly well suited for large data sets. It incrementally and dynamically clusters incoming data points using a tree structure called a clustering future tree. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, பிட்ஸ் என்பது பெரிய டேட்டா செட்டுகளுக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு ஹிராச்சிக்கல் கிளஸ்டரிங்களுக்கும் மிக பொருத்தமான அல்காரிதம்னு சொல்கிறாங்க. தென் இந்த கிளஸ்டரை வந்து ஃபியூச்சர் ட்ரீ என ட்ரீ மாடலில் பயன்படுத்தி டேட்டா பாயிண்ட்ஸ்களை ஆட்டோமேட்டிக்காக முற்றிலும் கிளஸ்டராக பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. which is efficient and scales well with large data set, making it ideal for real-time clustering. அதாவது பிட்ஸ் பெரிய டேட்டா செட்களோட அதிக திறனுடன் செயல்படும். ரியல் டைம் கிளஸ்டரிங்க்கு ரொம்ப பொருத்தமான ஒரு டேட்டா செட் தான் இந்த பிட்ஸ் கிளஸ்டரிங்னு சொல்கிறாங்க. தென் கோடிங், இந்த மாடல் இம்போர்ட் பண்ணுறது, தென் மாடல் கிரியேஷன். நம்பர் ஆஃப் கிளஸ்டரிங், இதில் வந்து நம்ம ரைட் பண்ணணுங்க பிஃபோர் அண்டா. இந்த அல்காரிதத்துக்கு நம்ம வந்து பிஃபோர் அண்டா நம்மளே கொடுக்கணும். இங்கே நம்ம 3ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே 3 கிளஸ்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இது வந்து நம்மளோட டேட்டா செட்டுக்கு இந்த நம்பர் ஆஃப் கிளஸ்டரிங் 3 கொடுக்கவா 3ன்னு கிரியேட் ஆகிருக்குங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, பாய்.